ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 மாசமா எந்த ஒரு அப்டேட்டும் நம்ம குடுக்கல. ஏன்னா, டிபார்ட்மெண்ட் சைடு நமக்கு ஒரு பெருசா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நெறைய பர்சனல் ரீசன்ஸும் இருக்கு. சரி, இந்த வீடியோ எதுக்காக அப்டின்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த ஏபிஆர்ஓ, பிஆர்ஓ இதோட ஜாப் நேச்சரு, இதுக்கு முன்னாடி எப்படி ரெக்ரூட் பண்ணாங்க அப்படின்ற பத்தி டீட்டெயில் கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அதுக்கு முதல்ல ரொம்ப எல்லாருக்கும் தேங்க்யூ. சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பப்ளிக் ரிலேஷனோட பேசிக்ஸ், தமிழ்நாட்டில் இந்த பிஆர் எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜாப் நேச்சரு, அப்புறம் சேலரி என்ன, அப்புறம் தமிழ்நாட்டோட கரண்ட் வேக்கன்சி, அப்புறம் இந்த ஏபிஆர் போஸ்ட் வந்து எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஆரோட பேசிக் பார்ப்போம். டேர்ம் எங்கே உருவானது அப்படின்னா அமெரிக்காவில், அதாவது வேர்ல்டு வார் டைமில் மக்களோட சப்போர்ட்டை வாங்குறதுக்காக இதை ரொம்ப பிரபலமாக யூஸ் பண்ணாங்க. சரி, பிஆர் பப்ளிக் ரிலேஷன் அப்படின்னா என்ன? சும்மா ஒரு கம்பெனி எடுத்துப்போம். இந்த கம்பெனியில் வந்து நிறைய ப்ராடக்ட்டு, சர்வீஸ் எல்லாம் இருக்கும். இதை மக்கள் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிக்குள்ளேயே ஒரு பப்ளிக் இருப்பாங்க, அதாவது இன்டர்னல் பப்ளிக், அதாவது ஒர்க்கர். அவர் வந்து எக்ஸ்டர்னல் பப்ளிக், அதாவது கன்சியூமர். பப்ளிக் ரிலேஷனோட வேலை என்ன அப்படின்னா, இந்த இன்டர்னல் பப்ளிக் அப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் பப்ளிக் 2 பேரும் இந்த கம்பெனி பற்றி என்ன நினைக்கிறாங்க, இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ரிலேட்டடாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற எண்ணங்களை வந்து பிஆர் டீம் வந்து வாங்கி கம்பெனிகிட்ட கொடுப்பாங்க. இது ஒரு 2-வே கம்யூனிகேஷன் ப்ராசஸ். இந்த கம்பெனிக்கும் இந்த மக்களுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது தான் பிஆர். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது, துறைகள். அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறை. இந்த செய்தி மக்கள் தொடர்பு துறை கீழே தான் டிஐபிஆர் ஒர்க் பண்ணுது. இந்த டிஐபிஆர் வந்து டைரெக்டாக ஒர்க் பண்ணாமல் இதில் நிறைய டிவிஷன் இருக்குது. அதாவது நினைவகம், சமூக ஊடகம், மேற்கோள் பிரிவு, திரைப்படம், அப்புறம் ரொம்ப முக்கியமானது மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலகங்கள், அப்புறம் மாநில செய்தி நிலையம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்டோட அஃபிஷியல் இதழான தமிழ் அரசு இதழ். இதெல்லாம் டிஐபிஆரோட டைரக்ட் கண்ட்ரோலில் வர்றது. இது போக நிறைய இருக்குது. அதாவது போக்குவரத்து கழகங்கள், அப்புறம் மாநகராட்சி, அப்புறம் தலைமைச் செயலகம், தேர்தல் ஆணையம், அப்புறம் நிறைய வாரியங்கள் இருக்குது. இந்த இடத்துல தான் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இந்த டிவிஷனில் வந்து தான் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். இங்கே தான் பிஆர்ஓ, அப்புறம் ஏபிஆர்ஓ இதுங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ முன்னாடி பார்த்த டிவிஷனில் வந்து தான் டிஸ்ட்ரிக்ட் பிஆர். இதே எப்படி தமிழ்நாட்டில் பிரித்து வச்சுருக்காங்கன்னா, தமிழ்நாடு மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. இது வந்து 6 ஜோனலாக பிரிச்சுருக்காங்க. அதாவது சென்னை, திருச்சி, கோவை, திருநெல்வேலி, அப்புறம் மதுரை, அப்புறம் தஞ்சை. இந்த ஒவ்வொரு ஜோனலுக்கும் ஒரு துணை இயக்குனர் தலைமையில் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நம்ம சென்னை பேசிக்காக எடுத்துக்கோங்க. சென்னை ஜோனில் எடுத்தோம்னா இதில் மொத்தம் 8 டிஸ்ட்ரிக் இருக்குது. இந்த 8 டிஸ்ட்ரிக்கு ஒரு துணை இயக்குனர் கீழே தான் பப்ளிக் ரிலேஷன் பண்ணுவாங்க. இந்த 8 டிஸ்ட்ரிக் என்னலாம் அப்படின்னா, சென்னை, செங்கல்பட்டு, அப்புறம் திருவள்ளூர், வேலூர், திருப்பத்தூர், அப்புறம் ராணிப்பேட்டை, அப்புறம் திருவண்ணாமலை. இந்த ஏபிஆர் எங்கே ஒர்க் பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக் எடுத்துப்போம். இப்போ வேலூர் எடுத்துப்போம். வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருப்பார், அதாவது மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலர். இவருக்கு ஹெல்ப் பண்ண 2 ஏபிஆர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் நியூஸு, இன்னொருத்தர் பப்ளிசிட்டி. இந்த பப்ளிசிட்டி அப்படின்ற போஸ்ட்டை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜிஓ 102 ரிலீஸ் பண்ணி டிஎன்பிசி வழியாக எக்ஸாம் வச்சு ஃபில்அப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்ததாக இந்த பிஆர்ஓ, ஏபிஆரோட ஜாப் நேச்சர் பற்றி பார்ப்போம். இந்த ஏபிஆர் அந்த 3 போஸ்ட்டோட ஜாப் நேச்சரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, மக்கள்கிட்ட ஸ்கீம்ஸ் பற்றி அவேர்னஸ் உண்டாக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ் ரெடி பண்ணணும். அப்புறம் கலெக்டரோட ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் கவர்மெண்ட்டோட நியூஸ்லாம் கரெக்டாக பப்ளிஷ் ஆகுதா நியூஸ் பேப்பரில், அப்புறம் தியேட்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் கவர்மெண்ட்டோட அவேர்னஸ் ஸ்கீம்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் மணிமண்டபம், ஒரு சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் இவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சோசியல் மீடியா கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் தமிழரசு சந்தா. இந்த ஏபிஆர் பப்ளிசிட்டி அப்படின்ற போஸ்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பூரா சுற்றுற மாதிரி இருக்கும். அதாவது அடிக்கடி வேலை வந்து வெளியில் இருக்கும். இந்த எல்இடி மானிட்டர்,
இதுலேயே பிஆர் பண்ணணும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் நியூஸ் எல்லாம் சர்வே பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும் சென்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஒரு பேசிக் ஜாப் மேஜர்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த ஏபிஆர்ஓ போஸ்ட்டோட சேலரி என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்கு முதல்ல குரூப் 4ஐயும் ஏபிஆர்ஓயும் கம்பேர் பண்ணுவோம். அதாவது குரூப் 4 இங்கிட்ட ஏபிஆர்ஓ பப்ளிசிட்டி, அப்புறம் ஏபிஆர்ஓ நியூஸ்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அப்புறம் பிஆர்ஓ. இந்த போஸ்ட் சேலரியும் கடைசியாக சொல்கிறேன். குரூப் 4ல் ஒருத்தர் பாஸ் ஆகி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஒருத்தர் வாங்குகிற சேலரி ஃபஸ்ட் மந்த் சேலரி என்னன்னா 11,900, அவரோட 19,500. ஆனால் அவர் கையில் வாங்குறது எவ்வளோன்னா 26,000 ரூபா. இப்போ நம்ம ஏபிஆர் பப்ளிசிட்டி வரும். லெவல் பே என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட் மந்த்து லெவல் 12, அதாவது 35,000 சம்திங். ஆனால் கையில் வாங்குறது எவ்வளோ அப்படின்னா 45,000 சம்திங் வாங்குவாங்க. குரூப் 4ல் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுவார்ல, அவரும் 2 வருஷம் வந்து ப்ரொபேஷன் முடிகிற வரைக்கும் தற்காலிகம்னு தான் இருக்கும் போஸ்ட்டு. நம்ம ஏபிஆர்ஓ பப்ளிசிட்டி போஸ்ட்டும் 2 இயர் ப்ரொபேஷன் முடிகிற வரைக்கும் தற்காலிகம்னு இருக்கும். இந்த தற்காலிகம் அப்படின்ட்டு இருக்கிறதுனால இந்த கேஸ் போட்டு ஜீவோக்கு வந்து தடை வாங்கி வச்சுருக்காங்க. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, குரூப் 4ல் 19,500 பேசிக் பே வாங்கணும்னா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போகணும். நான் 35,000 பேசிக் பே வாங்க போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் வைக்கக்கூடாது, எந்த எக்ஸாம் வைக்காமல் நேரடியாக நியமனம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸ் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காரு. சரி, இப்போ நம்ம பிஆர்ஓ இந்த நியூஸ்க்கு சேலரி என்னென்னா, பிஆர்ஓட லெவல் ஒன்றா 22, அது 56,000 ரூபா. இந்த ஏபிஆர் நியூஸோட லெவல் வந்து 15, அதாவது 36,000 ரூபா. அடுத்து இதோட ரெக்யூர்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பிஆர்ஓ, ஏபிஆர்ஓ, நியூஸ் போஸ்ட்டு, ஏபிஆர்ஓ, பப்ளிசிட்டி போஸ்ட்டு. பிஆர்ஓ, இந்த ஏபிஆர்ஓ இந்த 2 போஸ்ட்டுமே எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. இது வந்து ப்ரமோஷன் போஸ்ட்டு. அதாவது ஒருத்தர் ஏபிஆர்ஓ பப்ளிசிட்டியாக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவர் நெக்ஸ்ட்டு நியூஸ் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. இந்த நியூஸ்லேருந்து பிஆர்ஓ தான் ப்ரமோட் ஆவாங்க. இந்த பிஆர்ஓலேருந்து துணை இயக்குனர், இணை இயக்குனர் வரைக்கும் ப்ரமோட் பண்ணுவாங்க டிஏபிஆரில். இந்த 2க்கு வந்து எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. இந்த ஏபிஆர்ஓ பப்ளிசிட்டி போஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்தால் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. உங்களுக்கு அரசியல் கட்சியில் யாராவது தெரிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. அதாவது 2019-18 ஒரு போஸ்ட்டோட விலை எவ்வளோன்னா 20-30 லட்சம் கொடுத்தா இந்த ஏபிஆர்ஓ பப்ளிசிட்டி அப்படின்ற போஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதைத்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி 2022 டிஎம்கே கவர்மெண்ட் தான் ஜிஓ ரிலீஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி வெளியே எக்ஸாம் வச்சு அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஜிஓக்கு தான் ஸ்டே ஆர்டர் இன்னும் இருக்குது. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். வேக்கன்சி என்ன, இதுதான் ரொம்ப பேருக்கு ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், தமிழ்நாடு வந்து 6 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்கு. இதில் பிஆர்ஓ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் வேக்கன்சி எதுவும் இல்லை. ஏபிஆர்ஓ நியூஸில் ஒரு 10+ வேக்கன்சி இருக்குது. ஆனால் இது வந்து எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. இது வந்து ப்ரமோஷன் போஸ்ட்டு. இந்த ஏபிஆர்ஓ பப்ளிசிட்டி அப்படின்ற போஸ்ட்டு 38 வேக்கன்சி. அதாவது யாருமே இப்போதைக்கு ஒர்க் பண்ணலை. அப்போ 38 தான் வேக்கன்சி அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நான் சொன்னேன் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் நிறைய டிவிஷன் இருக்குது அப்படின்னு. இதில் ஒரே ஒரு டிவிஷன் தான் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். அதில் இருக்க போஸ்ட் மட்டும்தான் 38. இன்னும் தமிழரசு, அப்புறம் தலைமைச் செயலகம், அப்புறம் மாநகராட்சி என்ன வேக்கன்சி எல்லாம் கூட்டினா ஒரு 70+ வேக்கன்சி வரும். அதாவது தமிழரசில் 1-2 வேக்கன்சி இருக்குது. தலைமைச் செயலகத்தில் ஒரு 15 இருக்குது. மாநகராட்சிகளில் இது டீட்டெயில்ஸ் இன்னும் எனக்கு கிடைக்கல. இப்போதைக்கு வேக்கன்சி எவ்வளோன்னா 60ன்றது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கான சோர்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. அதாவது 2024 மே மாதம் வரைக்கும் 60 வேக்கன்சின்றது கன்ஃபார்மாக இருக்குது. அது கண்டிப்பாக இந்த வருஷம் கூட தான் செய்யும். அதாவது 2024 இந்த எக்ஸாம் வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேஸால் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேஸ் முடிஞ்ச உடனே ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 2024 எண்டில் இந்த எக்ஸாம் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லோரும் படிங்க. ஓகே, அவ்வளோதான். வீடியோ முடிஞ்சிட்டு இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன்.
இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த கேஸ் சீக்கிரம் முடியும் அப்படின்னா, ஒன்று டிஐபிஆருக்கு ஆர்டிஐ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இப்போது டைரக்டர் இருக்கார், அதாவது வைத்தியநாதன் ஐஏஎஸ், அவரோட ட்விட்டர் அப்புறம் இன்ஸ்டா ஐடி வந்து நம்ம குரூப்பில் போட்டிருக்கேன். அதை எடுத்து அவர்கிட்ட அப்டேட் கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக இந்த ஏபிஆர் கேஸு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பார். ஏன்னா இவரை பற்றி நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் ஆன்லைன் வழியாக கூட குறைகளை சொல்லியிருக்காங்க. அதையும் இவர் நிவர்த்தி பண்ணியிருக்காரு. அவர் ட்விட்டரில் அவர் பேஜில் போய் பாருங்கள். ஒரு நல்ல டேரக்டருக்கும் கண்டிப்பாக அவர் ஆக்ஷன் எடுப்பார் நம்புவோம். 2024 கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். நிறைய பேர் அப்டேட் கேட்டிங்க அப்படின்னா அந்த கேஸ் சீக்கிரம் முடியும். அதனால் அப்டேட் கேளுங்க. தேங்க்யூ. வேறு எதுவும் தெரிஞ்சால் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன்.